ஓம் சாந்தாகாரம் புயகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 7ஆம் நாள் 21/6/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் நிறைய வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். நம்முடைய மனசு நல்லதாக இருந்தால் எந்த நாளும் நல்ல நாள் தான். நாம் பெரியவர்களை வணங்குவது, குருவானவர்களை போற்றுவது, ஆசிரியர்களை வணங்குவது, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, இது எல்லாம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாட்களாகவே அமைந்து கொண்டிருக்கும். அதில் எந்த சந்தேகம் நமக்கு தேவையில்லை. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஏகாதசி விரதம். இந்த மாதங்கள் தோறும் 2 பட்சங்களிலும் இந்த ஏகாதசி விரதம் வரும். இந்த ஏகாதசி என்கிற பொழுது ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. இந்த 1ஓடு 10 சேர்க்கின்ற பொழுது 11. 1ஓடு 10 கூட்டினால் 11 ஏகாதசம். அதுதான் ஏகாதசி என்று அந்த திதியிலே வரும். இப்போ நவமி, நவ என்றால் 9, அட்டமி 8, தசமி 10, ஏகாதசி தசமண்ணா 10, ஏகமண்ணா 1, 10ஓடு கூடிய 1 11. இது வளர்பிறை ஏகாதசி என்கிற பொழுது அமாவாசை வந்து 11ஆவது நாள் ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி. பௌர்ணமி வந்து 11ஆவது நாள் தேய்பிறை ஏகாதசி என்று இந்த வளர்பிறை தேய்பிறையிலே வருகின்ற ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், உற்சவங்களை நாமும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய இந்த விரத காலங்களிலே விஷ்ணு ஆலயங்களிலே நாம் சென்று பிரார்த்தனை செய்வது. ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையூர் செல்லக்கூடாது. விஷ்ணு ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய வளவில் இருக்கின்ற துளசி செடிகளிலிருந்து துளசியை ஆய்ந்து எடுத்து கொண்டு போய் பூஜைக்கு அர்ச்சனைக்கு பூமாலைக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பு. இந்த ஏகாதசி நாளில் துளசி செடியிலிருந்து துளசியை உடைக்கக்கூடாது. முதல் நாளே எடுத்து நாம் துப்புரவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நல்லதாக இருந்தால் நமக்கு வாழ்வில் நடப்பவை எல்லாமே நல்லதாக அமையும். எந்த கவலையும் நமக்கு தேவையில்லை. நல்ல உள்ளம் நமக்கு இருந்தால், நல்ல எண்ணங்கள் இருந்தால், சிந்தனைகள் நல்லதாக இருந்தால், செயல்கள் நல்லதாக இருந்தால்
அனைத்தும் நடப்பவை எல்லாமே நமக்கு நல்லதாக அமைந்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.